முடிச்சிட்டோம் வேறு, முடிச்சு விட்டோம் வேறு. காங்கிரஸ் கூடிய இதை பண்ணோன்னா அவர் பண்ண செய்கை அது. ஏன் பண்ணார்? காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட முடிகிற நிலமை. அப்படி நடந்திருந்தா இன்றைக்கி தாவேகா பெரும்பான்மை கஷ்டப்பட தேவையில்ல. காங்கிரஸும் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ சீட்டு வாங்கினாங்களோ அதில் 90-80% ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி இந்த கூட்டணி போனால் சிக்கலாகிடணுன்னு, ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இவர்களும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடந்துச்சுல்ல, காங்கிரஸ் போனோன்னா இவர்கள் போய்ட்டு அந்த மாதிரி சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வந்தால் அங்கே கூட தராங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயற்கையாகவே கூட்டணி பெருசாகிடும் அப்புறம். அப்படின்றதுனால எப்பாடுபட்டாவது காங்கிரஸை பிடிக்கணுன்னு சிதம்பரம் அவர்களை அனுப்பி சோனியா காந்தி அவர்களை சரி செய்து கார்கே மூலம் காங்கிரஸை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுட்டு, அப்போதும் காங்கிரஸ் கேட்ட தொகுதியை கொடுக்காமல் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டும் கொடுத்துட்டு 28க்குள்ளே முடித்தாங்க. கூடுதலாக 3 தொகுதிகள் கொடுத்தாங்க. அந்த இதை தான் அவர் முடிச்சு விட்டேன்ற மாதிரி பண்ணார். அப்போவே நாங்களாம் சொன்னோம், முதலமைச்சர் அவர் இந்த மாதிரிலாம் செய்கை காட்டக்கூடாது, அது சரியான செயல் அல்ல, அவரை இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு. அதை கூடுதலாக அடுத்த ஒரு கூட்டத்தில் இந்த டிடி போன்ற சாம்பார் டிடி அந்த அம்மா வச்சுக்கிட்டு சார் நாளைக்கு விஜய் நிகழ்ச்சிக்கும் அவங்க இதை விட சூப்பராக பேசுவாங்க. டிடி கொடுத்தீங்க வச்சுக்கோங்க சார், ஐயோ சார் அப்படின்வாங்க. ஏன்னா அவர்கள் வேலை அது. ஆனால் இவர் அதை என்ன நினச்சிட்டாரு, பெருமைக்குரிய விஷயமாக அதை சார் செஞ்சு காட்ட முடியுமான்னு அப்படின்னு எல்லா தரமும் 4 புறமும் 360 டிகிரி